ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வஞ்சர மீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு முழு வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இது தனியாக நான் பொரிக்கிறதுக்கும் குழம்புக்கும் நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு மசாலாலாம் தடவி வச்சுட்டேன். அப்புறம் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் இல்லாட்டாலும் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அது இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் இதானதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன். பாதி பாதியாக கீறலை, முழுசாகவே கொஞ்சம் ஃபுல்லாக கீறாமல் 2 2ஆக அப்படியே கீறி போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்போட சாறு எல்லாமே பச்சை மிளகாக்குள்ளே இறங்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு முழு பெரிய தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா வறுத்து வைக்கிறோம். அதுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். கலர் சேஞ்ச் ஆகாமல் கொஞ்சம் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துருக்கேன். ரொம்ப வறுத்தா அது புளிக்குழம்பு மாதிரி ஆயிடும். லைட்டாக வறுத்துருக்கேன். அது கூடவே எண்ணெய் ஊற்றாமல் வத்தலையும் வறுத்துருக்கேன். இது 2யும் வறுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூடவே ரிமைனிங் உள்ள திங்ஸும் சேர்த்துக்கணும். சீரகம் போட்டுக்கோங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு. அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்து நான் மசாலா அரைக்கிறது கூடயும் சேர்த்துக்கிட்டேன். ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி கரைச்சிக்கோங்க. அது கூடவே கல்லுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு ரொம்ப நைஸாக இருக்கணும். அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கல்லுப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மசாலா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கரைச்சி விடுங்க. உங்களுக்கு இதில் காரம் எதுவும் காணாமல் இருந்ததுன்னா நீங்கள் வத்தப்பொடி கூட திரும்ப வேணும்னா சேர்த்துக்கலாம். அங்கே கொஞ்சம் நம்ம தாளிப்பு வச்சுருந்தோம்ல, அதில் எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா பேஸ்ட்டை கரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புலாம் செய்கிறதுக்கு நான்வெஜ் எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் கூட கொஞ்சமே சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச மீன் ஒன்று ஒன்றா இது கூட நான் குழம்புல ஆட் பண்ணிக்கிட்டேன். குழம்பு ஃபைனலாக ரெடி ஆகிட்டு இப்படி தான் இருந்தது. டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். குழம்பு மசாலா பொடி போடுறத விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சா குழம்பு நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.